மீனா ஐயோ அவளை ஏண்டி அடிக்கிற? அபச்சாரமா ஆத்துல மீனை வச்சு விளையாடிட்டு இருக்கா. நம்ம ஆத்துல செய்யற காரியமா இது? மனசு சுத்தமா இருந்தா ஐயராத்துல கூட மீன் சமைக்கலாம், தப்பே கிடையாது. வகுப்புகளுக்கிடையே நடந்த மோதலில் சாஸ்திரிகளே, உங்க வீட்டு சமையல் தூக்குது. இல்ல அது வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. சரி. அப்படி ஒண்ணும் ரொம்ப நாரலையே, அமக்களமா இருக்கு. நல்ல முழுகணுண்டி. ஓம் நம சிவாய். நிறுத்துக்கடா. ஏண்டா கள்ளச்சாராயம் காய்ச்சறவன பாத்துருக்க, கள்ள நோட்டு அடிக்கிறவனையும் பாத்துருக்க. உங்களுக்கு என்ன ஏத்தம் இருந்தா போலீஸ் ஸ்டேஷனே இல்லாத ஊரா பார்த்து போலீஸ் ஸ்டேஷன் ஆரம்பிச்சிருப்பீங்க. ஐயா, நாங்க எந்த தொழில் பண்ணாலும் போலீஸ் பிடிச்சு போய் உள்ள வச்சிடறாங்க. நாங்களே போலீஸ்கார ஆயிட்டா பிரச்சனை இல்ல பாருங்க. சும்மா சொல்லக்கூடாதுங்க, நல்ல வருமானம். ஐயா நீ தீச்சு என்ன ட்ரெஸ் எல்லாம் எதிரா அவனுக்கு எதிரா கேட்கறல? நம்ம கந்தசாமி கான்ஸ்டபிள் தான் வாடகை கொடுத்தாருங்கய்யா. கருமண்டா, நாங்களும் எவ்வளவோ பிசினஸ் பண்ணி பார்த்தோமுங்க, எல்லாம் லாஸ் ஆகி போச்சுங்க. விட்ட காசு ஒட்டு மொத்தமா பிடிக்கலாம்னா பிரைவேட்டா போலீஸ் ஸ்டேஷன் ஆரம்பிக்கலாம்னு இவன் தானுங்க ஐடியா கொடுத்தான். நானாவது பரவாயில்லைங்க, 8 லெவல்ல திங்க் பண்ணணுங்க. தோல் வெள்ளையா இருக்குங்கிறதுக்காக இவன் உங்க ரேஞ்சுக்கு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சானுங்க. தோல் வெள்ளையா இருந்தா மட்டும் போதாதுடா, தோல்ல எத்தனை ஸ்டார் இருக்குன்னு பாக்கணும். பாக்குற மாதிரி இருந்தா போதாது, கொஞ்சம் பர்சனாலிட்டியாவும் இருக்கணும். சார், என்னடா அயல் நாடு அக்கறக்காரமா ஒன்னா வந்திருக்குது. டேய், இவங்க 2 பேரும் பேண்ட் ஷர்ட் அவுத்து உள்ள தள்ளு, வந்து லாடம் காட்டுறேன். நீங்க 2 பேர் மட்டும் தான் வந்திருக்கீங்களா? ஆமா. பரவாயில்ல. போலீஸ் ஸ்டேஷனுக்கு பொம்பளைங்க வரீங்கன்னா தைரியம் தான். என்ன விஷயம்? சார், நான் நீலகண்ட சாஸ்திரியோட பொண்ணு. இவ பேர் பிராங்கா. யாருக்கா? பிராங்கா. நாங்க பேங்க்ல இருந்து பணத்தை எடுத்துட்டு வெளியே வரச்ச ஒரு தாடிக்காரர் இவ பை பண்ணிக்கிட்டு ஓடிட்டா சார். பதட்டப்படாதீங்க, உட்கார்ந்து சொல்லுங்க. வாங்க சொல்லுங்க, எத்தனை மணி நடந்துச்சு? இப்பதான் சார், ஒரு 5 நிமிஷம் தான் இருக்கும். I lost my passport with my bag. என்னது? பாஸ்போர்ட்டை தொலைஞ்சு போன பேக்ல வச்சிருந்தியா? ஆட என்னம்மா நீ? ஃபாரின் பொண்ணு பணத்தை தொலைக்கலாம், பாஸ்போர்ட்டை தொலைக்கலாமா? அப்புறம் பர்மனண்டா இந்தியாவில் அலைஞ்சிட்டு இருக்க வேண்டியதா? ஏமா, நீ உள்ளூர்கார பொண்ணு தானே? நம்ம ஊர்ல திருட்டு பசங்க தெரு தெரு நிக்கிறான்ல, நீயா சொல்லலாம்ல? கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய நீயே அப்படி கேர்ஃப்ரீயா கேர்லெஸ்ஸா இருந்திருக்கேன்னு சொல்ல வந்த. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, அந்த பொருளை கண்டுபிடிச்சு தர வேண்டியது என் பொறுப்பு. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. தேங்க்யூ. வா போலாம். அக்கறக்காரன் தான், அயல் நாடு தான். அப்பா இறங்குங்க. அழப்படாது, கிடைச்சிடும். நல்ல
காவேரியோட பாஸ்போர்ட்டும் விசாவும் எப்படியாச்சும் கிடைச்சிடணும். அவன் நல்லபடியா ஊருக்கு போய் சேரணும். கவலைப்படாதீம்மா, நீ திரும்பி போறதுக்கு பாஸ்போர்ட் விசா கண்டிப்பா கிடைச்சிடும். அழக்கூடாதுடா கண்ணா. யாருமா அது பிராங்கா? பாஸ்போர்ட் கிடைச்சிருச்சான். இன்ஸ்பெக்டர் ஸ்டேஷன்ல வந்து கையெழுத்து போட்டு வாங்கிட்டு போக சொன்னாரு. Thank God. அத்தி, நீங்க சொன்ன மாதிரி பாஸ்போர்ட் கிடைச்சிருக்கு. அம்மா, கோயில இருந்து திரும்பி வரச்சே இந்த பை கீழே கிடந்தது. பணத்தை தவிர பாஸ்போர்ட்டும் விசாவும் இதுலயே இருக்கு. என்னடி சொல்ற? இப்பதான் பாஸ்போர்ட் விசா கிடைச்சதுன்னு போலீஸ்காரன் வந்து சொல்லிட்டு போனா, அது வாங்கிட்டு வரேன் அவளும் அவன் பின்னால போனா. அது எப்படி முடியும்? அவ பாஸ்போர்ட்டும் விசாவும் என்னென்ன இருக்கே? நேக்கு குழப்பமா இருக்குடி. போலீஸ்காரன் போய் சொல்லுவானா என்ன? நான் என்னன்னு போய் பார்த்துட்டு வரேன். காயத்ரி! காயத்ரி! Please விட்டுடுங்க. விட்டுடுங்க please. No, please. No, please, please. விட்டுடுங்க. விட்டுடுங்க please. காயத்ரி! காயத்ரி! மீனு! கற்புக்கு பேர் போன இந்த மண்ணுல எனக்கு இப்படி நடந்தது நினைச்சு நான் வருத்தப்படுறேன். நான் காசியிலும் மண் எடுத்திருக்கிறேன், கங்கையிலும் மண் எடுத்திருக்கிறேன், தமிழ்நாட்டுல காவேரியிலும் மண் எடுத்திருக்கிறேன். இந்த மண்ணுல எனக்கு நடந்த இந்த விஷயத்தை நீ யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. இது எனக்கு மட்டும் கேவலம் இல்லை, இது உங்க இந்தியாவுக்கே கேவலம். நான் செத்ததுக்கு அப்புறம் அப்படிலாம் சொல்லாத காயத்ரி, அப்படிலாம் சொல்லாத. கடவுளை கருத்துடு. காயத்ரி! காயத்ரி! என்ன மன்னிச்சிடு காயத்ரி. உன் திருப்திக்காக நான் செஞ்சு கொடுத்த சத்தியத்தை இப்ப மீற போற. அநியாயம் செஞ்சு அழிஞ்சே ஆகணும், அவளுக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும். என்ன மன்னிச்சிடு காயத்ரி, என்ன மன்னிச்சிடு. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.